தாயக மக்கள் கட்சியின் தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய முயற்சியில் பஞ்சமி நிலைமைக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகையிருக்கும் தமிழின உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பஞ்சமி மீட்புக்காகவும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடி தியாகம் செய்த தியாகிகளுக்கு பஞ்சமி நிலைமீட்பு பற்றி எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் அனைவருமே சிறந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதிலே தமிழ் மக்கள் சார்பாக நான் போராட்ட களத்தில் கண்டு பல அடக்குமுறை நெருக்கடிகளை எதிர்கொண்டு அதிலே ஒரு பஞ்சமி நிலைமீட்பு போராட்டத்தை 1995 ஆண்டிமடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். அப்போது நாங்கள் இதை போல் இப்போ திண்டுக்கல்லில் பஞ்சமி நிலத்தை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணது போல் ஆண்டிமடத்துலேயும் அப்படி ஒரு நிலத்தை பஞ்சமி மக்களுக்கு, அதாவது அவங்க தமிழ்குடி, இது செந்தமிழ் நாடு, இந்த மாதிரி இந்த போராட்டத்தை தமிழ் மீட்பு போராட்டத்தினுடைய ஒரு அங்கமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ செந்தமிழ் நாடு எப்படி வருது அப்படின்னா, செந்தமிழ் நாட்டில் இருந்தால் கொடுந்தமிழ் நாடு பிரிஞ்சுது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அதனால் செந்தமிழ் நாட்டு தமிழ்மண் மீட்பு பஞ்சமி நிலை மீட்பு போராட்டத்தில் நாங்கள் 95 கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த நிலத்துக்கு ஆண்டிமடத்துலேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நடந்தே போனோம். ஆனால் அரசு செவி சாய்க்காத நாங்கள் என்ன பண்ணோம்னா, நேரடியாக களத்தில் இறங்கிட்டோம். அப்போ களத்தில் இறங்கும்போது என்ன பண்ணோம், சம்மந்தப்பட்ட இடத்த அந்த மக்களுக்கு ஒப்படைக்கலைன்னா நாங்கள் மீட்டுடுவோம் அப்படின்னு சொன்னோம். உடனே அரசு என்ன பண்ணுச்சு, அதிகாரம் அவங்க கையில் இருக்கும் பொழுது இவங்க மற்றவங்க மாரி எங்களை நாங்கள் வச்ச கோரிக்கையை அலட்சியப்படுத்தினாங்க. இப்போ நாங்கள் அந்த சம்மந்தப்பட்டவனை தூக்கணும், அடித்து தூக்கணும். அடி உதவாத மாரி அண்ணன் தம்பி உதவாது. உலக நாடுகளில் மாற்றத்தை எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, மனிதனே மிருகங்களோடு வாழும்பொழுது காண்டாமிருகத்தினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதான் மாந்தையினம் கருவி ஏந்தி போராடி அந்த மிருகங்கள்டேருந்து தனிமைப்பட்டு தன்னை தற்காத்துக்கிட்டான். காண்டாமிருகத்தினுடைய நிர்பந்தத்தின் முயற்சி, அதாவது அவன் நிர்பந்தம், காண்டாமிருகத்தினுடைய நிர்பந்தம் தான் இன்னைக்கு நம்ம மாந்த இனமாக உருவாகி பாருங்கள். இந்த பூமி உருவாகி ஒரு செல் உருவானதுலேருந்து நம்மளை எப்படிலாம் இந்த ஆண்ட பரம்பரை இன்றைக்கி நம்மளுடைய சொத்தை, நம்மளுடைய தமிழ் மண்ணை மீட்டு அவங்கள சொந்த மண்ணிலே அகதியாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த மண்ணை, நமக்கு சொந்தமான மண்ணை, செந்தமிழ் நாட்டில் தமிழ் மண்ணை மீட்பதற்காக நாம் இங்கே ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்ட அதிகாரி அதை பார்த்து உடனடியாக சட்டத்தில் இருக்குது, இந்திய அரசு சட்டத்தில் இருக்குது, இந்திய ஒன்றிய அரசு சட்டத்தில் இருக்குது. அதை மீட்டு கொடுத்துருந்தா இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. நாங்கள் அதே போல் 95 அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது சொன்னோம், ஒரு குடிமக்களுக்கு வாழ்வதற்கு நிலம் அவங்களுக்கு வீடு, குடிநீர், அவங்களுக்கு கல்வி வசதி, சுகாதார வசதி எல்லாமே சட்டத்தில் இருக்குது, அதை செயல்படுத்து. அப்போ இந்த உழைக்கக்கூடிய மக்களுடைய ரத்த வேர்வையிலேருந்து தான் இந்த அரசாங்கம் இயங்குது. அப்போ நீங்கள் அரசு பதவி ஏற்கும் பொழுது அரசு அதிகாரிகளும் இந்த நிலைமீட்பு, அதாவது பஞ்சமி நிலைமீட்பு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுக்கு காரணம், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணம் என்னென்னா இந்த அமைப்பு தான்.
இந்த அமைப்பு, இப்போ நம்மளை ஆளுகின்ற அமைப்பு தான் இதுக்கு காரணம். அப்போ வெள்ளைக்காரன் நம்மளை ஆள வந்தவன், நம்ம கனிம வளங்களை கொள்ளையடிக்க வந்தவன் யார்? ஆங்கிலேயன், இங்கிலாந்துக்காரன். அப்போ இங்கிலாந்திலிருந்து வந்து வணிகம் செஞ்ச வந்தவன் இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய நிலையை பார்த்து தமிழக அரசர் அப்போது எப்படி இருந்தாங்க, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு இப்படி பிரிக்கப்பட்டது. இந்திய ஒன்றியம் வந்து 556 சமஸ்தானங்களாக இங்கே ஆட்சியில் இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றிணைச்சு தான் பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வச்சான். அப்பொழுது இந்த மக்கள்கிட்டருந்து, இந்த தமிழ் மக்கள்கிட்டருந்து, இந்த பூர்வகுடி தமிழ் மக்கள்கிட்டருந்து பறிக்கப்பட்ட ஒரு நிலத்தை ஆங்கிலேயன் அவன் கொடுக்குறான். அதை பாருங்க, இந்த கொள்ளைக்காரங்க அதை பறிச்சுக்கிட்டாங்க. அப்போ மயில இறக்கு போடுமா? போடாது. அதனால தான் நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் சொல்கிறத அலட்சியமாக படுத்தாத, இங்கே எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க, சிறுதுளி தான் பெருநதி, அப்போ தென்றல் புயலாக மாறும். அதை நாங்கள் சொன்னோம். அப்பொழுது 95 சொன்னோம், கேட்கல. அடித்து தூக்கின உடனே என்ன பண்ணாங்க, 2000 போலீஸை வச்சு எங்கள் மேலே கிட்டத்தட்ட 32 பேர் மேலே வழக்கு போட்டாங்க. இப்போ வழக்கு போட்டு என்னாச்சு, திருப்பி உடனடியே அங்கே வராரு ஐஜி, வராரு மாவட்ட ஆட்சியர், வராரு. எல்லோரும் வந்து அந்த இடத்த அந்த மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த மக்கள் அந்த நிலத்தை அனுபவிக்கிறாங்க. எதனால்? அப்போ நாம் என்ன பண்ணணும், முதல்ல வேகமாக நம்ம வந்து விரிவாக நம்ம வந்து இந்த மாதிரி மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறத குறைச்சிக்கிட்டு களத்தில் இறங்கி என்ன செயல்படுத்தணும். ஏற்கனவே இந்திய அரசு சட்டத்தில் இருக்குது, உலக சட்டத்தில் இருக்குது. உலக நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஐநா மன்றம் என்ன சொல்லுது, ஒரு குடிமகனுக்கு என்ன இருக்குன்னு அடிப்படை என்ன. இன்றைக்கி நாம் உழைக்கக்கூடிய மக்கள் சேத்துல நாம் காலை வைக்கலைன்னா அவன் சோத்தில் கை வைக்க முடியாது. இன்னைக்கு காசாவை பற்றி, ஈழத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் நம்ம அருமையாக பேசினாங்க. அப்போது அங்கே அந்த மண்ணிலிருந்து விரட்டப்படும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, சொந்த மண்ணில் அகதியாக்கப்படுறாங்க. அது அறிவிக்கப்பட்ட போர். ஆனால் இந்திய ஒன்றியத்தில், தமிழ்நாட்டில் மறைமுக போர் நடக்குதுங்க. மறைமுக போர் நடக்குது. இந்த மறைமுக போரை நீங்கள் வெளிப்படையாக கொண்டு வரணும்னா நாம் மைக்கில் பேசிக்கிட்டு இருந்து நம்ம தெளிவுபடுத்தணும், பேசுகிறவங்கள பேச விட்டுடணும், போராட்ட குழுவில் இருக்கிறவங்க போராட விட்டுடணும். இப்போ களத்தில் இறங்கி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலத்தை நாம் மீட்கணும். இப்போ திண்டுக்கல்லில் நாம் மக்கள் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க, அந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க. இன்றைக்கி நம்ம தாயக மக்கள் கட்சி மூலமாக இப்படி நாம் எல்லாமே கூடி பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. நாம் ஒன்றிணைஞ்சு அங்கே போகணும். அங்கே அவங்கள இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற கட்சி, எதிர்கட்சி, எல்லா கட்சியுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் இவங்கள்ட்ட போய் என்னத்தை நம்ம சொல்லி என்ன கோரிக்கை வந்து என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆங்கிலேயன் ஆட்சி காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட அமைப்பு தான் இன்னும் இருக்குது, சீரமைச்சிருக்கிறாங்க. அவங்க போட்டுவிட்ட காக்கி சட்டை தான், வெள்ளைக்காரன் போட்டுவிட்ட காக்கி சட்டை தான், வெள்ளைக்காரன் போட்டுவிட்ட கருப்பு கோட்டு தான். அப்போ இதில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் பாருங்கள். பிரெஞ்சில், நம்ம பாண்டிச்சேரியில் பிரெஞ்சுக்குள்ளே இன்னும் மாற்றப்படலை. எல்லாமே அந்த ஒரு ஆங்கிலேயனுடைய ஆட்சி முறையில் என்ன நடைமுறை இருந்ததோ அப்படி தான். அதை கூட இவங்க பறிக்கிறாங்கன்னு போது இவங்கள்ட்ட எப்படி நம்ம கசாப்பு கடையில் ஆடு போய் எனக்கு பொது மன்னிப்பு கேளுன்னா எப்படி கொடுப்பாங்க. அதனால் நாம் அந்த மக்கள், சம்பந்தப்பட்ட மக்களை நாம் ஒன்று திரட்டி அவங்கள முதன்மைப்படுத்தி போராட்ட காலத்தில் நாம் இறங்கணும். முன்னாடி நாம் நின்று போராடி அந்த நிலத்தில் நாம் அந்த மக்களை குடியமர்த்தணும். அவன் எவ்வளோ பெரிய முதலே இருந்தாலும் சரி. ஒரு நீங்கள் தேனீக்களை பாருங்கள். அந்த தேனீக்கள் அப்படின்னு சொன்னால் போய் அதில் சாதாரண ஒரு கல் குட்டு கிடாசெல்லாம் என்ன பண்ணுது, அதெல்லாம் ஒன்று கூடி நம்மளை எவ்வளோ பெரிய காண்டாமிருகமாக இருந்தாலும் அது முடிக்கு அதை படையெடுத்து தாக்குது, அதை எதிர்ப்பு தெரிவிக்குது. அதை பச்சை மரத்தில் இருக்கிற புழு கூட தன்னுடைய தொட்டிங்கன்னா அது உணர்ச்சி வெளிப்படுத்துது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை நாம் உருவாக்கினாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் அதுக்கான முயற்சி நீங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த கூட்டத்தில் பேசக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப அருமையாக இந்த பஞ்சமி நிலைமை மீட்பு பற்றி அவங்களுடைய குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. உடனடியாக வந்து நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இந்த இடத்த உடனே அவங்களுக்கு அறிவிக்கணும்.
இது உங்களால் முடியும். ஏன்னா இது முடியாத ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கான சொந்தமான இடம் அது ஆங்கிலேயனால் கொடுக்கப்பட்டது. நீ ஒன்றும் கொடுக்கல, நீங்கள் ஒன்றும் அதை அறிவிக்கலை. அப்படி இருக்கீங்கள நீங்கள் இதை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏற்கனவே இருக்கிறது தானே, அதை செயல்படுத்த வேண்டியது தானே. அப்போது உங்கள் கட்சிக்காரங்க, ஆளுகின்ற கட்சிக்காரங்க அதை அவங்கள கைப்பற்றினா நமக்கு ஓட்டு குறைஞ்சிடும் அப்படின்னு நினச்சின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்போ இங்கே என்ன ஏற்படும்? அந்த இன்னைக்கு காசாவில் நடக்கிற வன்முறை போல், ஈழத்தில் நடக்கிற வன்முறை போல் தூண்டப்படும். மறைமுக போர் என்ன ஆகும்? வெளிப்படையான ஒரு போராக அறிவிக்கப்படும், அதாவது மாற்றப்படும். மக்கள் ஒரு அமைதியான ஒரு ஜனநாயக நெறிமுறைப்படி ஒரு கோரிக்கையை முன்வைப்பாங்க. அது அரசு செவி சாய்க்கலைன்னு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் பொழுது, அங்கே அடிக்கும்போது என்ன ஆகுது? காண்டாமிருகம் எப்படி நிர்பந்தம் ஏற்பட்டு ஒரு கருவி ஏந்தக்கூடிய ஒரு சூழல், கருவி ஏந்தி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நவீன அறிவியல் விஞ்ஞான உலகத்தை மனிதன் பாந்தகனை எட்டியிருக்கு. அப்போ அதுபோல் காண்டாமிருகங்களை போல இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு தான் இன்னைக்கு அரசு பயங்கரவாதத்தை ஏவி இந்த பஞ்சமல் நிலத்தை பெரிய 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 முதலைகள்ட்ட இருக்கு. அந்த இடத்துல பாருங்க, அவங்க சிமெண்ட் ரோடு போடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ எந்த 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 அதிகாரத்தில் அவங்க போடுறாங்க? அப்போ இதெல்லாம் நாம் இதை பேசினாலே அதை குற்றமாக நினைக்கிறாங்க. இப்போ பேசுகிறவங்களாம், இப்போ நம்ம தோழர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க பாருங்க, எல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட என்னென்ன பலகீனம் இருக்குது, இவங்க எந்த பின்னணி இருக்குது, இவங்களை எப்படி உடைக்கலாம், இவங்களை என்ன மாதிரி இழிவுபடுத்தலாம், எப்படி கொச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன பேசுகிறாங்க? எங்களுக்கு நீங்கள் பட்டா கொடு, எங்களுக்கு அந்த இடத்த கொடுனா நாங்கள் கேட்குறோம். அந்த மக்களுக்கு சொந்தமான இடத்த, அந்த ஆங்கிலேயன் கொடுத்த இடத்த அந்த மக்களுக்கு நீங்கள் வழங்கணும். நீங்கள் உடனடியாக அவசர சட்டம் ஒன்று நிறைவேற்றுங்க. நீங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வாரியம் வச்சுருக்கீங்கல்ல, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு வாரியம் வச்சுருக்கீங்க. இப்போ வண்டிய நில வாரியம்னு வச்சுருக்கீங்க. அதேபோல் பஞ்சம நில வாரியம்னு ஒன்று வைங்க, உடனே அறிவிங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் என்ன பதிவு சொல்கிறோம்னா, நீங்கள் அப்படி ஒரு பஞ்சம நில வாரியம் அறிவிக்கலைன்னு சொன்னால் அந்த நிலமெல்லாம் அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களால் நாங்கள் பறித்து கொடுத்துருவோம், மீட்டுடுவோம். எங்கள்கிட்ட மக்கள் சக்தி இருக்குது. நீங்கள் ஏதோ உழைக்கக்கூடிய மக்களை சாதி ரீதியாக, மத ரீதியாக இப்போ கூறு போட்டு மதுவை கொடுத்து மழுங்கடிச்சு இல்லாத போலி தேசியத்தை பேசி ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. நீங்கள் ஈழத்தில் பாருங்கள், அவன் சிங்கள பேரினவாத அரசு என்ன பண்ணா? ராஜபக்சே அந்த மக்களை, பூர்வீகுடி மக்களை படுகொலை செய்தான். அவன் நிலைமை என்ன ஆச்சு? பங்களாதேஷை பாருங்கள், அவன் என்ன பண்ணான்? அந்த மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டதால் தூக்கி எறியப்பட்டான். அதுபோல் நேபாளத்தில் பாருங்கள்.